குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் நவகுண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1027. தேவர் ஆவார் மாட்டிய குண்டத்தின் உள் எழு வேதத்துள் ஆட்டிய கால் ஒன்றும் இரண்டும் அலர்ந்திடும் வாட்டிய கை இரண்டு ஒன்று பதைத்து எழ நாட்டும் சுரர் இவர் நல்லொளி தானே. வேதம் என்றது மூலாதாரத்தை, அது 4 இதழ்களை உடையது, இரண்டும் அலர்ந்திடும் அப்படின்னா சந்திரக்கலை 16 உடம்பை பற்றி கலைகள் 6 குறைந்து கதிரவ கலைகள் 6 12 விரியும். மாட்டிய அப்படின்னா பொருந்திய, ஆட்டிய கால் அப்படின்னா சொழுமுனை நாடி, பதைத்து எழ அப்படின்னா விரைந்து எழுதலால் பொருந்திய மூலாதார குண்டமாக 4 இதழ் சக்கரத்தில் விளங்கும் ஒரு சொழுமுனை நாடி இடைக்கலை நாடி பிங்கள நாடியின் இயல்பை விரியும்படி செய்யும். அவ்வாறு இரண்டும் பக்குவம் பெற்று சுழுமுனையில் விளங்கும் அக்னி கலை விரைவாக எழுவதால் இத்தன்மை உடையோர் தேவர் ஆவார். பாடல் 1028. அருள் கண்களில் விளங்குவர் நல்லொளியாக நடந்து உலகு எங்கும் கல் ஒளியாக கலந்து உள் இருந்திடும் சொல் ஒளியாக தொடர்ந்த உயிர்க்கு எல்லாம் கல் ஒளி கண்ணுளும் ஆகி நின்றானே. சொல் அப்படின்னா பிரணவம், கல் ஒளி அப்படின்னா நிலை பெற்ற ஒளி. ஒளியுடம்பு வாய்க்க பெற்றவர் தம் மாணாக்கருக்கு பார்வையை, அதாவது ஒளியை தருகின்ற வல்லமை அடைவார்கள். அன்னார் கண்களில் சக்தி விளங்குவாள், அதாவது ஒளி உடல் பெற்றவர் தம் ஒளி உடலில் உலகம் எங்கும் உலாவியும் நிலையான ஒளி அமைந்து திகழ்வார்கள். பிரணவத்தை அறிந்து அடைய முந்துபவர்களுக்கெல்லாம் நிலையான ஒளியை வழங்கும் அருள்கண் உடையவராக விளங்க அவர்தம் கண்களில் சக்தி நிற்பாள். பாடல் 1029. பிரணவ தேகம் பெற்றவர் இயல்பு நின்ற இக்குண்டம் நிலை 6 கோணமாய் பண்டையில் வட்டம் பதைத்து எழும் 6 கொண்ட இத்தத்துவம் உள்ளே கலந்து எழ விண்ணுளும் என்ன எடுக்கலும் ஆமே. பிரணவ உடல் பெற்றவர் உடலும் தனித்தும் எங்கும் செல்ல முடியும், அதாவது ஒளிக்கு இருப்பிடமான பிரணவ குண்டம் முன் தான் நிலையாய் இருந்த 6 ஆதாரங்களிலும் பழமையில் இச்சக்கரங்களை பற்றிய 36 தத்துவங்களையும் தன்னுள் இருத்தி கொண்டதாகும். பிரணவம் உள்ளும் வெளியுமாய் உள்ளது ஆனதால் வியோமரூபிணி வியாபினி முதலிய கலைகளில் தொடர்பு கொண்டு பூத உடலை எங்கும் எடுத்து போக முடியும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1030வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.